வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இனிய மாலை நேரத்திலே சேலம் மாநகரிலே மையத்திலே அமைந்திருக்கக்கூடிய அரைஸ் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய 39வது ஆண்டு விழாவிற்கு வரவேண்டும் என்று சொல்லி எங்கள் செல்ல குழந்தைகள் எவ்வாறெல்லாம் தங்களுக்கு கற்றதை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள், கற்றல் திறனை மதிப்பெண்கள் மூலமாகவும் தங்கள் சமூக பங்களிப்பில் நாங்கள் எவ்வளவு தூரம் சிறந்து விளங்குகின்றோம் என்பதை தங்களுடைய இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஆடல் பாடல் தனித்திறமைகள் மூலமாகவும் எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை இங்கே எங்களை அழைத்து உங்களோடு எங்களை அமர்ந்து பார்க்க செய்து அந்த குழந்தைகளை நாங்கள் எவ்வாறெல்லாம் வளர்த்தெடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பள்ளியை மிக திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அஸ்மத் சார் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல தலைமை என்ன எண்ணுகிறதோ, தலைமை என்ன நினைக்கிறதோ, தலைமை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை அத்தனையும் அப்படியே அணு அளவும் பிசகாமல் என்ன வெளிக்கொணர வேண்டும் என்பதை அப்படியே தேர்ந்தெடுத்து மனதில் உள்வாங்கி கொண்டு அந்த மாணவ செல்வங்களை கல்வியில் மட்டுமல்ல பல கலைகளிலும் பழக்கி இருக்கின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல ஒரு நிறுவனம் வளர்வதற்கு ஒருவர் மட்டும் அந்த தலைமை மட்டும் பற்றாது, சுற்றி இருக்கின்றவர்களுடைய அரவணைப்பு வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு நண்பர் குழாமை இங்கே அழைத்து கொண்டு அந்த நண்பர் குழாமோடு நான் வளர்கின்றேன் பாருங்கள், உங்களையும் நீங்களும் இதுபோல் வளருங்கள், முன்மாதிரியாக வாருங்கள் என்று சொல்லி அந்த நண்பர் குழாமையும் தன்னோடு கூட வைத்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வாணிராணி வேண்டாம், தென்றலும் என்னை தொட வேண்டாம், மகாராணியும் வேண்டாம், அழகு ராணியும் வேண்டாம், ஆட்டம் வேண்டாம், பாட்டம் வேண்டாம், பாண்டியன் சோறும் வேண்டாம், பரிதவிக்கவும் வேண்டாம். இவை எல்லாவற்றையும் துறந்து விட்டு அழகு செல்லங்கள் ஆடுவதை பாட வந்திருக்கின்ற காண வந்திருக்கின்ற எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு எங்கள் செல்ல குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், இந்த பள்ளி எங்களுக்கு என்ன கைமாறு செய்திருக்கிறது, இன்றை நாங்கள் அதை காணுகின்றோம், மகிழ்ச்சி கடலிலே திளைக்கின்றோம் என்று சொல்லி வந்திருக்கின்ற பெற்றோர்களாகிய உங்களை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நீங்கள் செய்திருக்கின்ற தியாகம், எங்களுக்கு டிவி வேண்டாம், எங்களுடைய பொழுதுபோக்கு வேண்டாம், எங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் 4 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் இங்கே உட்கார்ந்து என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி பொறுமையோடு அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? இதை போன்ற தியாகங்கள் தான் உங்கள் குழந்தைகளை வாழ்வின் உன்னதத்திற்கு இட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. என்றேனும் நாம் இதுபோல ஒரு 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ நம்ம குழந்தை முன்னால் உட்கார்ந்திருப்போமா? நிச்சயமாக இல்லை. குழந்தை படிப்பதற்காகவோ, குழந்தை ஆடுவதற்காகவோ, குழந்தை பாடுவதற்காகவோ, குழந்தை பேசுவதை கேட்பதற்காகவோ நாம் அமர்ந்திருக்க மாட்டோம். காலையிலிருந்து ஒரு 8 மணி நேரம் பள்ளிக்கு செல்கின்ற குழந்தை மாலை வந்தவுடன் என்ன செய்தது என்று நம்மால் கேட்பதற்கு கூட நேரம் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறோம் என்று சொல்லி பொருளை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே 8 மணி நேரம் உங்கள் குழந்தைகளை எவ்வாறெல்லாம் மிளிரச் செய்திருக்கிறோம், அவர்கள் தனித்திறன்களை எவ்வாறெல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அஸ்மத் சார் சொல்லும்போது சொன்னார்கள், இங்கே படைத்திருக்கின்ற அத்தனை படைப்புகளும் எங்கள் பள்ளியினுடைய குழந்தைகள் படைத்தது என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் அது! ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுத்ததை அப்படியே வெளிக்கொண்டு வருவதற்கு எவ்வளவு பெரிய திறமை வேண்டும், அதை வெளிக்கொண்டு வருவதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுப்பதற்கு அந்த நிறுவனத்திற்கு எவ்வளவு பெரிய மனம் வேண்டும். பாராட்டுதல் என்பது எல்லோருக்கும் எளிதாக வந்துவிடாது. என் செல்ல குழந்தை எவ்வாறெல்லாம் செய்திருக்கிறான் பாருங்கள், உங்கள் குழந்தையை நான் என்னவெல்லாம் செய்ய வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்லி அந்த குழந்தைகள் செய்வதை பார்த்து பார்த்து மகிழ்கின்ற பள்ளியாக இது இருக்கின்றது. ஒரு பழமொழி சொல்வார்கள், நல்ல வேலை வேண்டுமானால்
அமெரிக்கா செல்லுங்கள், நல்ல சம்பளம் வேண்டுமானால் நீங்கள் லண்டன் செல்லுங்கள், நல்ல வீடு வேண்டுமானால் சுவிட்சர்லாந்து செல்லுங்கள், ஆனால் நல்ல மனைவியும் நல்ல குடும்பமும் வேண்டுமானால் இந்தியாவில் இருங்கள் என்று சொல்லுவார்கள். ஆம், அதுபோல நல்லதொரு பள்ளி வேண்டுமானால் என் அரைஸ் பள்ளிக்கு வாருங்கள் இந்த சேலத்திலே என்று சொல்லி இன்றைக்கு காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த பள்ளியினுடைய சிறப்பு. இந்த பள்ளி மாணவர்கள் பேர் எவ்வாறு ஈடுபாடு கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம். நாங்கள் பல பள்ளிகளுக்கு செல்கிறோம். இருமுறை கவர்னரிடத்திலே மிகச்சிறந்த சமூக பங்களிப்பிற்காக அவார்டு வாங்கியிருக்கிறேன். தமிழ் யூனிவர்சிட்டியிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன். காந்திஜியினுடைய கடிதங்களிலே படித்து எழுதி மாணவர்களோடு உட்கார்ந்து இந்த வயதிலும் இந்த டாக்டர் பட்டத்தை பெற வேண்டும் என்பதற்காக பெற்றிருக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு பெருமை இல்லை. எங்களுக்கு பெருமையெல்லாம் என்ன தெரியுமா? நான் காரை விட்டு இறங்கியவுடன் என் பள்ளியிலே போகின்ற பொழுது ஒரு எல்கேஜி குழந்தை என் கையை பிடித்து என் நுனி விரலை பிடித்து அழைத்து கொண்டு வாருங்கள் என்னுடைய வகுப்பறையில் கொண்டு உட்கார்ந்து போய் விடுங்கள் என்று சொல்கிறதல்லவா, அந்த நம்பிக்கை தான் நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அந்த நம்பிக்கைக்காகத்தான் நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறோம். 12 வருடம் அல்ல 18 வருடம் எங்களிடையே ஒரு குழந்தையை விட்டுவிட்டு இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எவ்வாறெல்லாம் மாறும், எவ்வாறெல்லாம் இவர்களுக்கு மாற்றி காட்டுவார்கள் என்ற கனவோடு இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த கனவை இதோ உங்கள் முன்னால் நிறைவேற்றி இருக்கிறோம் பாருங்கள் என்று சொல்லி இரு மாணவர்களை இங்கே அழகாக இவர்கள்தான் இதையெல்லாம் படைத்தார்கள், அந்த கனவு எவ்வாறு நிறைவேற்றி காட்டி இருக்கிறோம் என்று சொல்வது, அதையும் எங்கள் கையால் அவர்களுக்கு விருதுகள் கொடுக்க சொல்வது என்பது இதைவிட சிறந்ததொருடன் வாழ்க்கையில் வேறு என்ன வேண்டும்? அதை இங்கே அரைஸ் பள்ளி நிகழ்த்தி காட்டி இருக்கிறது. நாங்கள் எல்லா பள்ளிகளும் தமிழகம் முழுவதும் எல்லா பள்ளிகளுக்கும் செல்கின்றோம். எல்லா பள்ளிகளுக்கும் சென்று எல்லாரோடையும் சந்திக்கின்றோம், பெற்றோர்களை சந்திக்கின்றோம். 62 லட்சம் மாணவர்கள், 1.5 கோடி பெற்றோர்கள், அத்தனை பேரையும் சந்திக்கின்றோம். நாங்கள் குறைந்தது இதுவரை நாங்கள் எல்லாம் ஒரு 600-700 பள்ளிகளுக்காவது நாங்கள் இந்த ஆண்டு விழாக்களிலே சென்று பெற்றோர்களை சந்தித்து பேசி இருக்கிறோம். ஆனால் பெற்றோர்களுக்கெல்லாம் இருக்கின்ற ஒரே கவலை என்ன தெரியுமா? நாங்கள் பள்ளியிலே குழந்தைகளை விட்டுவிட்டோம், இந்த பள்ளி எங்கள் குழந்தைகளை எவ்வாறெல்லாம் மாற்றி காட்டுகிறது என்கின்ற கவலைதான் முன்பெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களுடைய கவலை, என் குழந்தை பள்ளியிலே சந்தோஷமாக இருக்கின்றானா, ஜாலியாக இருக்கின்றானா, படிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், என் குழந்தை எந்த விதமான மன கஷ்டமும் இல்லாமல் வளர்கிறதா என்றுதான் இன்றைக்கு பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆம், உங்கள் குழந்தைகளை மன கஷ்டம் இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்று ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் இந்த சமுதாயத்தில் பொறுப்பானவர்களாக மாற்ற வேண்டும் என்ற கவலையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய பொறுப்பும் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இன்று ஒரு தாய் தன் கணவனை நம்பி 8 மணி நேரம் குழந்தையை விடமாட்டாள். தன் கணவன் ஒரு 8 மணி நேரம் தாயை நம்பி குழந்தையை விடமாட்டார்கள். அடிக்கு ஒரு முறை வீட்டிலே இருந்தால் போன் செய்து கொண்டு குழந்தை என்ன இருக்கிறது, குழந்தை எப்படி இருக்கிறது, குழந்தை சாப்பிட்டதா, குழந்தை தூங்கியதா என்று சொல்லுவார்கள். ஆனால் 9 மணிக்கு குழந்தையை கொண்டு வந்து கேட்டிலே விட்டுவிட்டால் 5:30 மணி வரையும் அந்த தாயும் தகப்பனும் பள்ளியிலே போன் செய்வதில்லை, சாப்பிட்டானா என்று கேட்பதில்லை, நலமாக இருக்கிறானா என்று கேட்பதில்லை. ஏனென்றால் அத்தனை நம்பிக்கை இந்த பள்ளியின் மீதும் ஆசிரியர்கள் மீதும். என் குழந்தையை பார்ப்பதற்காகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். என் குழந்தைக்கு நல்லதை செய்து கொடுப்பதற்காகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். என் குழந்தையை கற்றறிந்தவனாக மட்டுமல்ல, வல்லவனாக மட்டுமல்ல, சமுதாயத்தில் நல்லவனாகவும் மாற்றி காட்டுவதற்குத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். பிறகு எனக்கென்ன கவலை என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்களெல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இத்தனை குழந்தைகளையும் உருவாக்குவது எங்களுக்கு பெரிதல்ல. சமுதாயத்தில் பொறுப்பு மிக்கவர்களாக, சமுதாயத்தால் மதிக்கத்தக்கவர்களாக அவர்களை மாற்றி காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. மதிப்பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துவிட்டு போய்விடலாம். மதிப்பெண்கள் எடுப்பது பெரிய விஷயம் அல்ல, மதிப்பெண்களை வாங்கி கொடுப்பதும் பெரிய விஷயம் அல்ல. ட்ரில் மாஸ்டர் போல குழந்தையை உட்கார வைத்து நீ படி 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 என்று சொல்லி எழுதுவதையே திரும்ப 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 எழுத வைத்து மதிப்பெண்களை வாங்கி கொடுத்து விடலாம். மாறாக மதிப்பெண்கள் கையிலே வைத்து கொண்டு அந்த குழந்தை சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியாமல் தடம் மாறி போகின்ற பொழுது, அந்த மதிப்பெண்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகின்ற பொழுது இத்தனை வருட உழைப்பும் வீணாகி போய்விட்டதே என்ற கவலை தான் நமக்கு மிஞ்சுமே தவிர மதிப்பெண் என்கிற அந்த தங்கம் நம்மளுக்கு மின்னாது. ஆனால் அதை விடுத்து மாறாக இந்த குழந்தை சமுதாயத்திலே நிற்கின்ற பொழுது அத்தனை பேரும் அந்த குழந்தையை மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை பாராட்டும் மாலையும் வாங்கி கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என் பங்களிப்பை செய்கிறேன் என்று வருகின்ற பொழுது பெற்றோர்கள் அடையக்கூடிய சந்தோஷத்திற்கு அடவே இல்லை. அந்த இடத்திலே மதிப்பெண்கள் பெரிதாக தெரியாது, அந்த பாராட்டுதல்கள் தான் பெரிதாக தெரியும். வாழ்க்கை இந்த குழந்தையை எப்படி மாற்றும் என்று தெரியாது. என் எதிரே இருக்கின்ற குழந்தைகள், இந்த மேடையிலே ஆடக்கூடிய குழந்தைகள் இன்றொரு 20 வருஷத்திலே எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது.
எங்கே இருப்பார்கள் என்று தெரியாது, எத்தனை உயரத்திற்கு செல்வார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், நற்பண்புகளையும் நல்ல சிந்தனைகளையும். வாழ்க்கையில் எத்தனை இடர் வந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொண்டு நல்லவனாக இருக்க, வல்லவனாக இருக்க எங்களால் பழக்கி காட்ட முடியும் என்ற நம்பிக்கை தான் எங்களிடத்திலே இருக்கிறது. அதற்காகத்தான் பெற்றோர்களிடத்திலே நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு பள்ளிகள் மீது கவலைகள் இருந்தால், மாறுபாடுகள் இருந்தால், குழந்தைகளுக்கு முன்னால் ஒருபொழுதும் ஆசிரியரையும் பள்ளியையும் தரைக்குறைவாக பேசிவிடாதீர்கள் என்று சொல்லுகின்றேன் நான். ஏனென்று சொன்னால், நீங்கள் சொல்கின்ற வார்த்தை குழந்தைகளிடத்திலே மனதிலே பதிந்துவிடும். ஆசிரியர் சொல்கின்ற வார்த்தை எவ்வாறு பதிகிறதோ அதுபோல குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்கின்ற வார்த்தையும் வளரும். 8 வயது வரை பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு தெய்வம், மறந்தே விடாதீர்கள். நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்களோ, நீங்கள் எப்படி வளர்கிறீர்களோ அப்படி உங்கள் குழந்தை வளரும். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் 8 வயது உள்ள குழந்தை சிறிய குழந்தை தானே என்று. நீங்கள் பேசி பாருங்கள், உங்கள் குழந்தைகளிடத்திலே தனியாக அமர்ந்து கொண்டு உங்களைப் போல் நடித்து காட்டுவார்கள், உங்களைப் போல் சாப்பிட்டு காட்டுவார்கள், உங்களைப் போல் நடந்து காட்டுவார்கள், நீங்கள் பேசுவதை போல் பேசி காட்டுவார்கள். ஆனால் 8வது பிறகு 9வது வருகின்ற பொழுதுதான் குழந்தைகளிடத்திலே மாறுபாடு தெரியும். சமுதாயத்தோடும் உங்களோடும் அந்த குழந்தை உங்களை ஒப்பிட்டு பார்க்கும். அதே பிம்பம் அப்படியே இருந்தால் அந்த குழந்தை நல்லவனாக, பண்புள்ளவனாக, மிக மிக நல்ல நெறி உள்ளவனாக வளர்வார்கள். ஆனால் உங்களிடத்திலே மாறுபாடுகள் இருந்தால் அந்த குழந்தை குழம்பி போய் தனக்கு தேவையில்லாத பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளும். காற்று எவ்வாறு தன்னை சார்ந்திருக்கின்ற மனத்தை கொண்டு வருகிறதோ, காற்று சந்தன பகுதியிலே வீசி வந்தால் சந்தன மனம் வரும், சாக்கடையிலே பட்டு வந்தால் சாக்கடை வாசனை தான் வரும். அதுபோல குழந்தைகள் நல்லவர்களிடத்திலே பழக 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 நல்லவற்றை கொண்டு வருவார்கள். குழந்தைகள் நல்லவற்றை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கெல்லாம் ஆசையாக இருக்கின்றது. காலம் நேரம் நிறைய முன்பே வந்து இருந்தால் இன்னும் நிறைய நாங்கள் உங்களோடு பேசி இருப்போம். இப்பொழுது நீங்கள் ஆடலையும் பாடலையும் பார்ப்பதற்காக, உங்கள் குழந்தைகளுடைய புரோகிராம்களை முடிப்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் குழந்தைகளை வளர்ப்பது என்பது பெரிய விஷயம் மட்டுமல்ல, பொறுப்பான விஷயம் கூட என்பதை தாய்மார்கள் மறந்துவிடக்கூடாது. முன்பெல்லாம் குழந்தைகளுக்காகவே தாய்மார்கள் வளர்ந்தார்கள், குழந்தைகளுக்காகவே தகப்பன்கள் இருந்தார்கள். நமது நாடு மாதா பிதா குரு தெய்வம் என்று கொண்டாடுகின்ற நாடு. அதே நேரத்தில் களவையும் கற்றுமர என்று சொன்ன தேசமும் இது என்பதை மறந்துவிடக்கூடாது. மாதாவையும் பிதாவையும் தெய்வமாக மட்டுமல்ல, அதற்கு முன்பாக வைத்து தொழ வேண்டும். அதே போல ஆசிரியர்களையும் தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த நாடு இது. ஆசிரியர்களை தொழ தொழ, ஆசிரியர்கள் அடி பணிய பணிய ஆசிரியர்களிடத்திலே அண்டி போக 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 உங்கள் குழந்தைகளுடைய அறிவு ஞானம் திறக்கப்படும். ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள், அவர்கள் ஆசிரியர்கள் என்பதை மட்டுமே உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கான அறிவு திறப்பவர்கள் அவர்கள்தான். மிக அழகாக நாசர் சார் சொன்னார்கள், 2 கருவி இருக்கிறது, ஒரு பூட்டு இருக்கிறது, எதை கொண்டு வேண்டுமானாலும் அதை திறக்க முடியும். நீங்கள் உடைத்து திறக்கிறீர்களா, உன்னதமாக திறக்கிறீர்களா, வழி இல்லாமல் திறக்கிறீர்களா என்பதுதான் இங்கே முக்கியம். நாங்கள் வழி இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை திறக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் சுத்தியலையும் நீங்கள் கையிலே கொடுத்து விடாதீர்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு சுத்தியல் தேவையில்லை, நாங்கள் அருமையான சாவிகளை வைத்திருக்கிறோம். மனங்கள் மூலமாக அந்த சாவியை எங்களால் திறந்து விட முடியும். நல்ல மனங்களை உருவாக்கினால் நல்ல விதமான எண்ணங்கள் உருவாகும். இந்த நல்ல மனங்களிலே நல்ல எண்ணங்கள் உருவானால் நல்ல வார்த்தைகள் உருவாகும். நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது நல்ல சொற்களாக, நல்ல வாக்கியங்களாக மாறி அந்த குழந்தைகள் பேச தொடங்குகின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு மரியாதை தன்னாவில் கிடைக்கும். இந்த மரியாதை கிடைக்க கிடைக்க, மரியாதை நம்மளை மதிக்கிறார்கள் என்ற அந்த குழந்தை உணர உணர சமுதாயத்தில் நான் வல்லவனாக மட்டுமே இருக்க வேண்டும், நல்லவனாக மட்டுமே என்று அந்த எண்ணம் மேலோங்கி நிற்கும். அந்த எண்ணங்கள் தான் நமக்கு மேலோங்கி நிற்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல 2 வகையான நமக்கு ஒரு பொருளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பூனை எவ்வாறு தன் குட்டியை வாயிலே கவ்வி கொண்டு வந்து பத்திரமான இடத்தில் வைத்துவிடும், இது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலை. தன் குழந்தைகளை பத்திரமாக கவ்வி கொண்டு வந்து அந்த பூனைக்குட்டி கொடுப்பது போல ஆசிரியர்களிடத்திலே கொடுத்து விட வேண்டும். குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தர வேண்டும் தெரியுமா? குரங்கு குட்டி குரங்கை பற்றி கொள்வது போல ஆசிரியரையும் பையனையும், அந்த பையன் ஆசிரியரையும் அந்த பள்ளியையும் பற்றி கொள்ள சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் குரங்கு தன் குட்டியை ஒருபொழுதும் அணைத்துக் கொள்ளாது.
பீத்து பீத்து தூக்கி எறியும். ஆனால் இந்த குட்டி பிடியை விடாமல் பிடித்து கொண்டு கற்றுக்கொண்டு அதிலிருந்து மரத்துக்கு மரம் தாவி தன்னுடைய உணவை தேடிக்கொள்ள கற்றுக் கொடுக்கும். அதுபோல பூனை போலவும் இருக்க வேண்டும், குரங்கை போலவும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் நல்லவைகள் 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 சொல்லிக் கொடுக்க அல்லவைகள் தேய அறம்பெருகும் என்று சொல்லி உங்கள் குழந்தைகள், என் எதிரே இருக்கின்ற குழந்தைகள் நாளை இந்த உலகத்தை ஆள்வார்கள். உங்கள் குழந்தைகள் சாதாரணவர்கள் அல்ல, சாதனை படைப்பதற்காக மட்டுமே உள்ளவர்கள் என்று அறுதியிட்டு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் குழந்தைகளிடத்திலே நீ எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், நீ எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். சாதிப்பதற்கு வயது தடையே இல்லை. 23 வயதிலே, 22 வயதிலே அல்லது 18 வயதிலே குகேஷ் சாதித்திருக்கிறான்.